அன்பு சகோதர சகோதரிகளே, அதனால உங்களுக்கு தெரியும், இந்த முறை நம்முடைய தென்னிந்தியாவில் மட்டுமே பாரதிய ஜனதா கட்சி ஒரு புதிய துவக்கமாக அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்த முறை நாம் பெற இருக்கின்றோம். இந்த ஜூன் 4க்கு பிறகு இந்தியாவில் யாருமே வடக்கு தெற்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த பகுதியில் இல்ல. இது காங்கிரஸ் கோட்டை. இது இங்க பாரதிய ஜனதா கட்சி இதுவரைக்கும் வெற்றி பெறவில்லை என்று அந்த பேச்சு என்பது ஜூன் 4ஆம் தேதி காலையில 11 மணிக்கு அந்த பேச்சு கொடுத்தது. அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக ஒரு விஸ்தாரமாக இந்தியாவில் எல்லா பகுதியிலும் படர்ந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி. தாமரை எப்படி அடர்ந்து படர்ந்திருக்குமோ அது ஜூன் 4ஆம் தேதி நாம் பார்க்கிறோம். அது தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக நண்பர்களுக்கு எப்பொழுதும் வருகின்ற ஆசை இந்த முறையும் வந்திருக்கு. அது ஜூன் 4ஆம் தேதி காலை 11 மணி வரைக்கும் அந்த ஆசை இருக்கத்தான் முடியாது. தம்பி சூர்யா அவர்களோ இல்ல அண்ணன் நாராயண திருப்பதி அவர்களோ வி.பி. துரைசாமி அவர்களோ கருணாகரன் அவர்களோ தலைகீழா தண்ணி குடிச்சு டிவியில பேசினா கூட அவங்க சொல்றதை கேட்க மாட்டாங்க. ஏன்னா அதுவரை ஒரு பணம் உலகத்தில் இருக்கத்தான் போறாங்க. ஆனால் நீங்க நம்முடைய வெற்றியை கொண்டாடுவதற்கு நீங்க தயாராக இருக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி 3வது முறையாக ஒரு சரித்திரமாக நம்முடைய தேசத்துல 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்து ஆன்டி இன்குபன்சி என்பதை உடைத்து ஒரு தனி மனிதன் இவ்வளவு பெரிய கூட்டணி அவருக்கு எதிராக சேர்த்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒரு தனி மனிதனை எதிர்த்து கூட்டணி அமைத்து அப்படி இருந்தும் கூட 3வது முறையாக இன்னும் அதிகமாக இன்னும் வலிமையாக இன்னும் இந்தியாவில் எல்லா இடத்திலும் கூட ஒரு புலிப்பாய்ச்சலாக பாரதிய ஜனதா கட்சி 3வது முறை ஆட்சியில ஜூன் 4ஆம் தேதி நாம் அமரத்தான் போகின்றோம். அது எந்த மாற்றத்திற்கும் இல்லை. இது முதல்ல நமக்கு காரணம். பாரதிய ஜனதா கட்சி 3வது முறை ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது காலத்தினுடைய கட்டாயம். அது காலத்தினுடைய கட்டாயம். எல்லா இடத்திலையும் எவ்வளவு தெளிவாக இருக்கிறார். நம்முடைய தலைவர்கள் வேறு வேறு மாநிலங்களில் போய் எல்லாம் தேர்தல் பணியாற்றியிருக்கிறார்கள். எல்லா இடத்திலையும் எவ்வளவு தெளிவாக இருக்கிறார். மக்கள் மிக மிக தெளிவாக இருக்கிறார்கள். மோடி என்கின்ற மனிதன் மீது எங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை இன்னும் அதிகமாக இருக்கிறது தவிர ஒரு படி கூட இன்னும் அதிகமாக இருக்கிறது. இவரெல்லாம் பார்த்த பிறகு டெல்லியிலே ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரசும் கூட்டணி. 4 இடத்துல ஆம் ஆத்மி கட்சி, 3 இடத்துல காங்கிரஸ். அங்கிருந்து 100 கிலோமீட்டர் பஞ்சாப் கூட போயிட்டீங்கன்னா ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரசும் எதிரி. ஜஸ்ட் 100 கிலோமீட்டர் பார்டர். பஞ்சாப்ல இருக்கக்கூடிய 13 சீட்டு பஞ்சாப். 13 இடத்துல பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறோம். 13 இடத்துல ஆம் ஆத்மி கட்சி இருக்கிறது. 13 இடத்துல காங்கிரஸ் கட்சி இருக்கிறார். 13 இடத்துல தினமும் ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸ் இருக்கிறார். 100 கிலோமீட்டர் இங்கே வந்துட்டீங்கன்னா டெல்லியில ஒரு தோஸ்து. அது எப்படி அது மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? இவர்களுடைய கனவு உலகத்தில் எல்லாம் உடைந்து சுக்கு நூறாக இந்திய மக்கள் துடைத்து எரிய போகின்றார்கள். அது ஜூன் 4ஆம் தேதி நிச்சயமாக